ஆனா உணவுத்துறை அமைச்சர் ஏதோ சொல்லணும். பேரவைத் தலைவர்களே, நம்ம முன்னாள் அமைச்சர் 2 பேரும் கே. நேரு சாரும் அவர் சொல்லியிருந்தாங்க, எங்கேயுமே எங்கள் ஆட்சிகள் நினைவே இல்லைன்னு. எங்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் இருக்கு, சில போட்டோஸ் பேப்பரில் கடந்த 1 ஆண்டு காலம் அந்த பேப்பர் ரிப்போர்ட்டாக இருக்கு. அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். 2025 டிசம்பர் முதல் வாரத்திலேயே மதுராந்தகத்தில் 5000 மூட்டைகள் மழையில் நினைந்தன. அது பேப்பர் ரிப்போர்ட்ல, பேப்பர் பத்திரிகைகள் நிறைய வந்திருக்கு. அதே போல விருதாச்சலம் பத்திரிகை நேர விவசாயி சொன்ன செய்தி தான், எங்கிருந்து போடல. விருதாச்சலத்தில் 5000 நெல் மூட்டைகள் அதே பேர் நினைஞ்சிருக்கு. ஜனவரி 2025 அதுல சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி கொள்முதல் தாமதத்தால விவசாயிகள் ரோட்ல வந்து போராடினாங்க. 2026 பிப்ரவரி மாதத்தில் சேத்தியாத்தோப்பில் சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து, எங்கேயும் குடோன் இல்ல, ஸ்பேஸ் இல்ல, லாரி இல்லைன்னு சொல்லி தேக்கமடைந்தது. அங்கிருந்து மூவ் பண்ணாங்க. மானாமதுரை அதுல பல ஆயிரம் மூட்டை நெல் மூட்டை நடந்திருக்குன்னு நினைந்திருக்கிறது. அப்ப விவசாயிகள்லாம் போராடி இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டா வச்சிருக்கேன். இதெல்லாம் பத்திரிகையிலும் வந்திருக்கு. அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அதையும் பண்ணிருக்காரு. உறுப்பினர் காமராஜ் அப்படி முன்னாள் உணவு அமைச்சர் அவர் பேச உங்களுக்கு சொல்றேன். கொடுக்குறேங்க, கண்டிப்பா அவர் பேசாம கொடுக்குறேன். உறுப்பினர் காமராஜ் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர், நானும் இந்த துறையில 9 ஆண்டுகள் உணவுத்துறை அமைச்சராக நான் அம்மா காலத்தில், எடப்பாடி காலத்தில் பணியாற்றி அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் எல்லாம் இதை பெரும்பாலும் இந்த அரிசியை, ரேஷன் அரிசியை சாப்பிடுவதில்லை, வாங்குவதில்லை என்று சொன்னார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் என்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான். பாக்கி எல்லாருக்கும் டார்கெட் தான். அதாவது ஒரு பகுதியினருக்கு தான் கொடுக்கிறார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை வழங்குவது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். அது மிகப்பெரிய திட்டம், இந்த அரிசி வழங்குகிற திட்டம். அதை நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்த கூடாது. இதுல நான் சொல்லிடுறேங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இந்த அனைத்து திட்டங்களும் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அதுல நல்லது இருக்கு, அதை நாங்கள் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை இந்த சபையின் முன்பு பொதுமக்கள், முக்கியமாக தாய்மார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா அதாவது நான் ஒன்று பதிவு பண்ணிடுறேன். அதாவது இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது நம்ம கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் இலவசம்ங்கிறது வார்த்தையே தவறு. இதை உரிமை, மக்களுடைய உரிமையை எந்த ஊழலும் இல்லாமல் நேர்மையான முறையில் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம். அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். ஒரு எம்எல்ஏ ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடக்கூடிய குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறதா நாங்க பதிவு எடுத்துற. யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்ல. அனைத்து தலைவர்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் திட்டங்கள் சரியான முறையில் ஒரு நம்மெல்லாம் சாப்பிடக்கூடிய அரிசியோ, நம்மளாம் போகக்கூடிய மருத்துவமனையோ, நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களோ இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதை மாற்றுவோங்கிறத நாங்க பதிவு பண்றோம். உறுப்பினர் கே. நேரு அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, சன்னரக அரிசிக்கு கூடுதலான விலை கொடுத்து விவசாயிகளை சன்னரகத்தை உற்பத்தி செய்து மக்களுக்கு சன்னரகமாக கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய அரசு சொன்னார். நாம செய்ய முடியாது. சன்னரகம்லாம் குறுவை, தாளடி, நவரைப்பட்டம் என்று 3 பட்டங்கள் விளைகிறது. 3 பட்டங்களில் குறுவையில் விளைகிறது மொத்தமான அரிசி தான் விளையும். அதாவது 7-31 46 AST 16. ஆந்திரா பொன்னி போன்ற ரகங்கள், AST 16 போன்ற ரகங்கள்
புதிதாக கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு அரசு அது சன்ன ரகம். அந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்ட அரிசி அளவு அதிகமாக கிடைப்பதில்லை. ஆந்திரா பொன்னி மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். எனவே சன்ன ரகம் தாளடி பட்டத்தில் மட்டும்தான் உருவாகும். நவரை பட்டத்தில் தாளடி சன்ன ரகம் போட்டால் விளைச்சல் அதிகமாக வராது, விவசாயிக்கு லாபம் வராது. எனவே சன்ன ரகம் என்பது ஒரு பட்டத்தில் தான் வர முடியும். நீங்கள் நினைப்பதை போல வெளியில இருந்து வேணா வாங்கலாம், நீங்க சன்ன ரகத்தை வாங்கி வேணா கொடுக்கலாமே தவிர விளைவிக்க முடியாது. இதுதான் அரசியல். நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. எவ்வளவு நிலம் இருந்தாலும் சாப்பிடுறதுதான் சாப்பிட முடியும். சர்க்கரை நோய் வந்தவங்க அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டாதான் அது குறையுங்கிற டாக்டருடைய அட்வைஸ்ல தான் அந்த அரிசி சாப்பிட்டு இருக்கிறோமே தவிர இதுதான் உண்மை. இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஏதோ நாங்கள் உற்பத்தி பண்ணி உங்களை மாதிரி இருக்கிறவர்களுக்கு அதை நான் கொடுப்பதற்காக தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம்.